Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். ஓகேவா? ஸோ லிசன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ லிசன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது டூ டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது டூ டைப்ஸ். ஒன்று வந்து இனர்ஷியல் ஃப்ரேம், இன்னொன்று வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரேம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் இட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஃப்ரேம். இட்ஸ் ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஃப்ரேம். ஓகே, ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் அ ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம். ஓகேவா? இட் இஸ் அன் ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இட் மீன் அப்சர்வர் ஷுட் பி ஆக்சலரேட்டட். ஓகேவா? இதில் வந்து அப்சர்வர் அட் ரெஸ்ட். இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் அப்சர்வர் ரெஸ்ட்ல இருப்பார். ஓகேவா? அப்சர்வர் இன் ரெஸ்ட். அதான் என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த அளவுக்கு அப்சர்வர் ஷுட் பி இன் ஆக்சலரேட்டட் மோட். ஓகேவா? ஸோ அப்சர்வர் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ல இருப்பாங்க. ஸோ லிசன், இப்போ நியூட்டன்ஸ் லா இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், சி இது ஒரு லிஃப்ட். ஓகேவா? ஒரு லிஃப்ட். So it moving upward direction with acceleration of a. It moving upward with acceleration a. அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பால் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல டைட் பண்ணி இருக்கு, தொங்க விட்டுருக்காங்க. ஸோ லிசன், இப்போ இந்த பாலோட ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன, டவுன்வர்டில் அதோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம். அதோட மாஸ் எம்ஜி, அப்பவர்டில் டென்ஷன் டி. ஓகே, அப்பவர்டில் டென்ஷன் டியா இருக்கும். இப்போ நான் இதை கிரவுண்ட்லேருந்து பார்க்குறேன். இதை இப்போ நான் என்னோட ஃப்ரேம் எது அப்படின்னா கிரவுண்ட், அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம். கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாஸ் டவுன்வேர்டு, அட் த சேம் டைம் டென்ஷன் அப்வர்ட், இட் ஆக்சிலரேட்டட் அப்வர்ட். ஓகே, இட் ஆக்சிலரேட்டட் அப்வர்ட். கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இது மேலே மூவ் ஆகிறது மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதோட ஈக்குவேஷன் என்னன்னா டி மைனஸ் எம்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. கரெக்டா? அப்போ டென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, எம்ஜி பிளஸ் எம்ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எம் காமனா எடுத்துட்டோம் ஏ பிளஸ் ஜி. திஸ் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ அதுவே நான் இந்த லிஃப்ட் உள்ள இருக்கேன். ஓகேவா? நான் லிஃப்ட் உள்ள இருந்து அந்த மாசை பார்க்கும்போது பார்த்தா இட் ரிமைன்ஸ் ஈக்குவலிபிரியம். கரெக்டா? நீயும் உள்ளதான், லிஃப்ட் உள்ளதான் நம்மளும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங், இந்த மாசம் என்னவா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா டவுன்வர்டு எம்ஜியா, upward tension, it remains in equilibrium. ஓகேவா? ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு பால் பார்த்தோம், அது தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நமக்கு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப T இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா mg. அப்ப ரெண்டையுமே பாருங்க, ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன், ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்ப டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் என்ன, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஏற்றது மாதிரி மாறுது இல்லையா? அப்ப நியூட்டன்ஸ் லா எப்ப வேலிட் அப்படின்னா ஒன்லி ஃபார் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்ப திஸ் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். திஸ் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது. ஓகேவா? இனர்ஷியல் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஈக்குவேஷன். அப்போ திஸ் இஸ் த டென்ஷன் இஸ் கரெக்ட். பட் அப்போ எங்கே ராங் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு மிஸ்டேக். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா இஸ் நாட் வேலிட். ஓகேவா? நியூட்டன்ஸ் லாஸ் வந்து இன்வேலிட் ஃபார் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா? அப்போ எப்போ நியூட்டன்ஸ் லா வேலிடாக இருக்கும் ஃபார் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா only introducing the pseudo force on the system. Okay, Newton's law only hold good for non-inertial frame by introducing pseudo force on the system. Okay, pseudo force அப்படினா ஒண்ணும் இல்ல. Listen, இப்ப இந்த மேன், ஓகேவா, இவன் ஆக்சிலரேஷன், இவன் இந்த மேனோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா அப்வர்ட்ல ஏங்கிற ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ சூடோ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏ. ஓகேவா? மைனஸ் எம்ஏ. இதோட டைரக்ட், இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ்
the direction opposite to the acceleration of the actual acceleration of the system. Okay, இப்போ இதோட acceleration upwardல இருக்கா, அப்ப pseudo force acting downward. Okay, pseudo force acting downward for that system. இப்ப நான் inertial frame அதை வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ அந்த மாஸ் m, ஓகே, அதோட மாஸ் m, அதோட செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட் இல்லையா, mg. At the same time pseudo force acting downward. ஏன் அதனா அதோட acceleration upwardல இருக்கு, இந்த சிஸ்டத்தோட acceleration upwardல இருக்கு. அப்ப இதோட pseudo force acting downward, tension force acting upward. ஓகேவா. ஸோ இப்போ இதோட ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் தான். அப்ப t minus mg minus ma which is equal to 0. அப்ப t which is equal to என்ன ஆயிரும், mg plus ma. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல். அப்ப இன்ட்ரோடியூசிங் சூடோ ஃபோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணா மட்டும்தான் நியூட்டன்ஸ் லா இஸ் வேலிட். அதர் தென் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்க்கு நியூட்டன்ஸ் லா இன்வேலிட். ஓகேவா. ஸோ இதை பேஸ்ன கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே புரிய வரும். See, இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த acceleration A so that the mass remain in equilibrium. ஓகேவா. இந்த மாஸ் வந்து ஸ்லைட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்லோப்பா இருக்குதுன்னா இது கண்டிப்பா ஸ்லைட் ஆகும் இல்லையா. பட் இந்த ஆக்சிலரேஷன்னால இட் வில் நாட் ஸ்லைடு. ஓகேவா. அப்போ இட் அட்டைன் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். அப்போ வாட் ஷுட் பி தி ஆக்சிலரேஷன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ லிசன், இப்போ இதை நான் 2 வேயா சால்வ் பண்றேன். ஒன்று வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா. இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இனர்ஷியல் ஃப்ரேம். another one is நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ரெண்டுல உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்றத நான் ஃபைனலா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே லிசன், இப்போ இதை நான் இனர்ஷியல்ல வச்சு சால்வ் பண்ணேன் அப்படின்னா, சாரி இனர்ஷியல்ல சால்வ் பண்ணும் அப்படின்னா லிசன், இப்போ அந்த ஆப்ஜெக்ட் அதை நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஓகேவா. ஃப்ரீ பாடி டயக்ராம் பொறுத்தளவு அதோட ஆக்சிஸ் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கோம் இல்லையா. நம்ம கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாஸோட ஆக்சிலரேஷன் என்னவா தான் தெரியும், ஏங்கிறது தான் அந்த மாஸோட ஆக்சிலரேஷனாவும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இன்க்ளைண்டா உள்ள ஒரு பிளேனுக்குள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம். ஸோ இது அந்த மாஸோட நார்மல். ஓகே, திஸ் இஸ் த நார்மல், திஸ் இஸ் செல்ஃப் வெயிட். ஓகே, திஸ் இஸ் செல்ஃப் வெயிட் m into g. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் இஸ் தீட்டா. நம்ம நிறைய தடவை இது பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் தி மாஸ் அக்கார்டிங் டு இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா. இனர்ஷியல் ஃப்ரேம் இதோட ஆக்சிலரேஷன் ஏ. ஓகேவா. சி, இப்போ இதோட காம்பனன்ட் பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ், இதுக்கு வெர்டிகல் காம்பனன்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னுக்கு இருக்கும். பட் தீட்டா எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லிசன், திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. கரெக்டா. திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. Z மாதிரி இருக்கா. அப்ப இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது 90 டிகிரி, நார்மலும் அந்த சர்ஃபேஸும் பிளேனும் 90 டிகிரி. அப்ப இது என்ன வரும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டாவா, 90 மைனஸ் தீட்டா. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா தீட்டா. புரிஞ்சுதா, அந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப தீட்டா எங்க டச் ஆயிருக்கோ தட் இஸ் n cos தீட்டா. n cos தீட்டா. திஸ் இஸ் n sin தீட்டா. horizontal component n sin theta, vertical component n cos theta. angle conversion புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். this is z மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஆங்கிளும் என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா. alternate angles are equal. ஓகே. நெக்ஸ்ட் இந்த நார்மலும் இந்த சர்ஃபேஸும் 90 டிகிரின்னு தெரியும். அப்ப இது தீட்டானா இது டெஃபினட்டா 90 மைனஸ் தீட்டா. அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், தீட்டாவா இருக்கும். ஓகேவா. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் பர்பெண்டிகுலர் இல்லையா. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நான் லிசன், இப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், வெர்டிகல் வந்து வெர்டிகல்ல தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னா லிசன், n cos theta which is equal to mg. கரெக்டா. வெர்டிகல்ல there is no acceleration. அப்ப இது ஈக்குவலிபிரியம், வெர்டிகலா இது ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். அப்ப அப்வர்டு பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். அப்ப n cos theta which is equal to mg ஆயிரும். இப்ப ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா n sin theta தான் அதோட நெட் ஃபோர்ஸ். ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, n sin theta which is equal to mass of the object m into acceleration of the object is a. ஓகே. ஆக்சிலரேஷன் என்ன,
ஏ. அப்போ ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்னும் கேன்சல் ஆயிருமா? அப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். தென் ஜி பை ஏ. அப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சாரி திஸ் இஸ் 1 by tan theta. ஓகேவா? காஸ் பை சைனுங்கிறது காட்டுங்கிறது 1 by tan இல்லையா? அப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி tan theta. Okay, this is the acceleration so that it remain in equilibrium position. So A is equal to G tan theta ங்கிறது ஆன்சர். ஓகே, இப்போ இதை நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா the man is in the ground. ஓகேவா? கரெக்டா? இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he is in the block. ஓகேவா? he is also moving. ஓகேவா? அந்த அப்சர்வர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? with the acceleration of A ன்னு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா the pseudo force is introduced opposite direction to the m into a, opposite direction to the actual acceleration of the block. ஓகேவா? இப்போ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா லிசன், இந்த சைடில் pseudo force act ஆகுது m into a. The normal force, this is a normal force, vertically downwardல gravitational force act ஆகும் இல்லையா? m into g. ஓகேவா? ஸோ அதே ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். அப்போ இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் n cos theta, சாரி n sin theta, vertical காம்பனன்ட் n cos theta. நமக்கு ஆக்சிலரேஷன் தானே தேவை. அப்போ ma which is equal to n sin theta ரிமைன் ரெஸ்ட் ஈக்குவலிபிரியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அக்கார்டிங் டு நான் இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் இவன் வந்து இந்த மாசை பார்த்தானா இட் ரிமைன்ஸ் இன் ஈக்குவலிபிரியம். கரெக்டா? அப்போ இதில் தெர் இஸ் நோ ஆக்சிலரேஷன். அப்போ n sin theta which is equal to ma. அப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? n cos theta which is equal to mg. சேம் ஈக்குவேஷன். ஓகே, இது என்ன ஈக்குவேஷன் கிடைச்சதோ அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் சால்வ் பண்ணாலும் நமக்கு அதே ஆக்சிலரேஷன் a which is equal to g tan theta தான் கிடைக்கும். So see one more example. ஒரு புள்ளி பிளாக் சிஸ்டம் கொடுத்துருக்கேன் இல்லையா? புள்ளி பிளாக் சிஸ்டம் வித் ஸ்ப்ரிங். ஓகேவா? அதாவது ஒரு லிஃப்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட் வித் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 meter per second square. ஃபைண்ட் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். வாட் இஸ் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ப்ரிங் கொடுத்துருந்தாலே கன்வெர்ட் த சிஸ்டம் இன்டு த ஸ்ட்ரிங். ஓகேவா? சொல்லி இப்போ நான் இந்த சிஸ்டத்தை எப்படி மாற்ற போறேன் அப்படின்னா ஸோ நான் சிஸ்டத்தை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிங் என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதோட ஆக்சிலரேஷன் அப்வர்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 meter per second square இல்லையா? ஸோ சி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, இதை நான் இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இந்த லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கேன். நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சு சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் ஒரு ஹோம் அசைன்மெண்ட் தரேன். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமில் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன அப்படின்னா லிசன், இப்போ இதில் உள்ள டென்ஷன் டி, இதோட மாஸ் வந்து 5 kg இல்லையா? இதோட மாஸ் 5 kg, இதோட மாஸ் 10 kg. அப்போ கண்டிப்பாக இது டவுன்வேர்டில் ஆக்சிலரேட் ஆகும். கரெக்டாக? இதோட ஆக்சிலரேஷன் ஏ டவுன்வேர்டு, இது ஏ நாட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆக்சிலரேஷன் ஏ அப்வேர்டு. கரெக்டாக? சேம் ஸ்ட்ரிங், இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு புள்ளி அப்படிங்கிறதா இங்கே உள்ள ஆக்சிலரேஷன் இங்கே உள்ள ஆக்சிலரேஷனும் சேமாக தான் இருக்கும். இப்போ இது நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா லிசன், இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தானே. இப்போ ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் த லிஃப்ட் என்ன? 1 meter per second. அப்போ அது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்வர்டில் போகிறதுனால டவுன்வேர்டில் அதே மாஸ், சரி, மாஸ் இன்டூ ஏ நாட்டுங்கிற ஒரு சூடோ ஃபோர்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ சிமிலர்வே அதோட செல்ஃப் வெயிட் என்ன ஆக்ட் ஆகும்? m into g இல்லையா? m into g upward. அப்போ நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் upward. this is a for 5 kg பிளாக்கு உள்ளது. ஓகே? ஃபார் 5 kg பிளாக்கு. ஸோ இதோட ஆக்சிலரேஷன் அப்வர்டில் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ m into g which is equal to mass of the block என்ன? 5 into g ஓட வேல்யூ 10 which is equal to 50 Newton. தென் மாஸ் வந்து 5, ஆக்சிலரேஷன் என்ன? 1 which is equal to 5 Newton. அப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா லிசன்,
acceleration upwardல இருக்கா அப்ப upwardல உள்ளது தான் பாசிட்டிவ் அப்ப t பாசிட்டிவ் minus 50 minus 5 which is equal to mass of the object is 5 into a ஓகேவா சோ அப்ப t minus 55 which is equal to என்னவா இருக்கும்னா 5a ஓகேவா so listen இப்போ next 10 kg block பார்த்தோம்னா அதுலயும் tension outwardsல இருக்குமா so tension outwards இப்போ 10 kg block க்கு வரைஞ்சோம் அப்படினா free body diagram வரைஞ்சோம் அப்படினா downwardsல வழக்கம்போல pseudo force act ஆமா m into a naught ஓகே ஏனா இதோட acceleration upwardல இருக்கு so pseudo force acting downward so இதோட self weight downward act ஆகுமா m into g இதோட tension force acting upward ஓகேவா so இதுக்குள்ள ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படினா அதுமே இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10 into 1 which is equal to 10 newton இது which is equal to 10 into 10 which is equal to 100 newton ஓகேவா சோ இதுக்குள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா இதோட acceleration downwardல acceleration downward அப்ப downwardல உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் 110 newtonங்கற downward act ஆகுதா minus t which is equal to எவ்வளவு வரும் mass of the object is 10 into a இப்போ this is equation number 1 இது equation number 2 இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றேன் left hand side ஆட் பண்றேன் plus t minus t will cancel out remaining 110 minus 55 எவ்வளவு வரும் அப்படினா remaining 55 newton which is equal to 10a plus 5a which is equal to எவ்வளவு 15a ஓகேவா சோ அப்ப 15a which is equal to 55 அப்ப a which is equal to என்ன வரும் 55 by 15 which is equal to 11 by 3 meter per second square understand so acceleration oda value enna appadina 11 by 3 okay so ipo na enna kandupidikanum appadina spring force dana kandupidikanum okay appo inga na and spring enna convert pannana string ah convert பண்ணிட்டேன் அப்ப spring force which is equal to 2 times of tension okay இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப இந்த இடத்துல tension எவ்வளவு இருக்குன்னா 2t இந்த 2t ங்கற டென்ஷன் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்ப வாட் இஸ் தி டென்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப டென்ஷன் which is equal to 5a plus 55 தானே a ஓட வேல்யூ 5 into 11 by 3 plus 55 which is equal to 55 by 3 plus 55a நம்ம 55 காமனா எடுத்துட்டோம்னா 1 by 3 plus 1 னா அப்ப 4 by 3 ன்னு வரும் சோ அப்ப டென்ஷன் which is equal to 5 4s are 20 balance to 5 4s are 20 220 by 3 newton this is a tension so 220 by 3 ங்கிறது தான் அதோட டென்ஷன் அப்ப நாங்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்ப ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் FSP which is equal to என்னவா இருக்கும் 2 into 220 divided by 3 which is equal to 440 divided by 3 newton this is the spring force okay va அப்ப ஸ்ப்ரிங்ல ஒரு நீங்க ஒரு weight balance நீங்க கட்டி விட்டுருந்தாலும் அதோட ரீடிங் என்னவா இருக்கும் 440 by 3 newton அதான் அதோட வேல்யூ புரியுதா சோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சோ இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரான ப்ராப்ளம் ஆயிரும் பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் அடிச்சிடலாம் ஓகேவா சோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு சால்வ் பண்ணிருக்கேன் உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நீங்க சால்வ் பண்ணி பாருங்க see இந்த क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு ஃப்ரீ ஒரு டயகிராம் கொடுத்திருக்கேன் find the time required to slide from point A to point B so point A ல இருந்து point B க்கு இதோட மாஸ் m ஓகேவா இதோட மாஸ் m இது எவ்வளவு டைம் எடுத்துக்கும் to reach the point B அப்படின்றதான் क्वेश्चन so இது ஒரு இந்த frame okay இந்த lift வந்து moving with the acceleration of a0 moving the acceleration of a0 okay va so listen so idu non inertial frame la solve pannom appadina I am inside okay I am inside the lift appa there is pseudo force acting on it okay appa pseudo force enna va irukum downwards la act agum okay pseudo force m into a0 acting downwards okay va for non inertial frame okay va so ipo and mass oda na free body diagram varairan and mass oda
free body diagram, it get accelerated, slide ஆகுது இல்லையா, அப்ப இதோட acceleration b a, இதோட acceleration என்ன a, அப்ப இதோட downward force என்னென்ன இருக்கு அப்படின்னா m a naught, இது வந்து அதோட pseudo force, and then இதோட self weight also acting downward, which is m into g, correct? And then normal force acting perpendicular to the surface, so this is a normal force. Okay, now the surface is smooth. Okay, friction இப்போதைக்கு தேவையில்ல, friction next பார்க்கலாம். So அப்ப normal. ஓகேவா, so இதோட acceleration இந்த directionல இருக்கு அப்படின்னா acceleration is in this direction. ஓகேவா, so listen, இந்த angle theta நமக்கு தெரியும் இல்லையா, இந்த angle theta, so இந்த MA நாட்டும் mg அதோட horizontal component, நமக்கு இப்ப தேவை acceleration தான் தேவை, சரியா? டைம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு equations of motionல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், v is equal to u plus at, அந்த ஃபார்முலா எடுக்கலாம் இல்லையா, அதுல t மட்டும் unknown, t நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு தேவை acceleration தேவை. ஸோ அப்ப acceleration நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிசன், இப்ப m a naught ஓட இது தீட்டா, சரியா? அதோட வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா m a naught cos theta, ஏன்னா தீட்டா எந்த ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கோ அங்க காஸ் வரும் இல்லையா, ஸோ m a naught cos theta at the same time mg cos theta. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதோட இந்த காம்பனன்ட் x axis காம்பனன்ட் என்ன வரும் அப்படின்னா m a naught sin theta, அது மாதிரி mg sin theta. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் அதுல mgங்கிறது கிராவிடேஷனல் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ma நாட்ங்கிறது சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ண, நமக்கு வெர்டிகல் தேவையில்லை. ஓகேவா, வெர்டிகல் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இதில் ஆக்சிலரேஷன் மட்டும் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் மட்டும் எடுத்துட்டாலே இனஃப். ஸோ ஹரிசாண்டலில் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, பாசிட்டிவ், அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், சரியா? ஸோ இன்க்ளைன் பிளேனுக்கு நம்ம அப்படி தான் எடுத்திருப்போம் இல்லையா. ஸோ அப்போ ma naught sin theta plus mg sin theta, which is equal to m into a. Okay, m into இதுல நான் என்ன காமனா எடுக்கலாம், m sin theta காமனா எடுத்துடலாமா? அப்ப இங்க என்ன இருக்கும், a naught plus g, which is equal to m into a. மாசம் cancel ஆயிரும், remaining a which is equal to என்ன வரும், sin theta into a naught plus g. Okay, this is a acceleration. ஓகேவா, ஸோ இப்போ நான் இதுல என்ன கண்டுபிடிக்கும், வாட் இஸ் த டைம், டைம் என்ன கண்டுபிடிக்கும், ஆக்சிலரேஷன் தெரியும், அந்த இதோட இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஜீரோ, ஃபைனல் வெலாசிட்டி என்னன்ட்டு நமக்கு தெரியாது, unknown, this is unknown. and then இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா L. ஓகே, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, Lங்கிறது அதோட டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் L. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க டேட்டா என்ன, A தெரியும், S தெரியும், U தெரியும். அப்போ அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா T தான் கண்டுபிடிக்கணும். S is equal to ut plus half at square. ஓகே, half at square. ஸோ இதில் U0, அப்போ UTங்கிற என்டையர் டேர்ம் 0 ஆயிருமா, Sங்கிறது L, which is equal to half of A ஓட வேல்யூ a naught plus g into sin theta, ஓகேவா, into t square. ஓகேவா, நமக்கு தேவை t தானே தேவை, அப்ப t square which is equal to 2 times of L divided by a naught plus g into sin theta. அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இதில் நான் எல்லாமே வந்து வேரியபிள்ஸாக வச்சுருக்கேன். உங்கள் கொஸ்டினில் வந்து இதுக்கு வேல்யூ கொடுத்து a நாட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. சரி, a நாட் ஃபார் எக்ஸாம்பிள் a நாட்டோட வேல்யூ 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகே, a நாட் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், எல்லோட வேல்யூ வந்து ஒரு 5 மீட்டர், எல்லோட வேல்யூ 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட வெயிட் வந்து m வந்து ஒரு 5 kg வச்சுக்கலாமா. ஸோ 5 kg, தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஓகே, அப்போ இப்போ ஈஸியாக டைம் கண்டுபிடிச்சிடலாம். t ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல்லோட வேல்யூ என்ன 5,
whole divided by a0 ஓட வேல்யூ 1 plus g ஓட வேல்யூ 10 into sin 30 ஓட வேல்யூ half. sin 30 ஓட வேல்யூ half அப்ப 10 divided by 11 10 divided by 11 by 2 வருமா அப்ப மேல 2 போயிரும் கீழ 11 அப்ப 20 by 11 which is t square அப்ப t ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா root of 20 by 11 seconds. So this is the answer. So yeah, so நான் இது வேரியபிள் வச்சு டெரைவ் பண்ணிருக்கேன். உங்க क्वेश्चनல மோஸ்ட்லி டேட்டாஸ்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணங்கற அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்படி சால்வ் பண்ண அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல தெளிவு வரும். ஓகேவா? சோ இதோட வீடியோ பார்த்ததோட மட்டும் விட்டுறாம உங்க வர்க் மெட்டீரியல் கண்டிப்பா நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஜேக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வர்க் மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? அந்த வர்க் மெட்டீரியல் எடுத்து இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் சரியா மோஸ்ட்லி 80% ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இன்னும் வந்து ஃப்ரிக்ஷன் பார்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு இப்ப லாஸ் ஆஃப் மோஷன் நீங்க ஓரளவு உங்களுக்கு பேசிக்கா எல்லா ஐடியாஸும் கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ இனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்பீடை நீங்க தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணா மட்டும்தான் ஸ்பீடு வந்து வரும். ஓகேவா? சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண நிறைய ஐடியாவும் கிடைக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு ஸ்பீடும் கிடைக்கும். ஓகேவா? சோ இதுக்கு ரிலேட்டடான ஓகேவா அப் டு லாஸ் ஆஃப் மோஷன் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேணும். எதோட ரிலேட்டட்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல நான் டாபிக் ரிலேட்டடா ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா நான் ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாபிக் வந்து செப்பரேட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்றது புரிய வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.